எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் அப்படின்ற சாஃப்ட்வேரை எப்படி நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக இன்ஸ்டலேஷன் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா பைத்தான் என்ன வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, வெர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ ப்ரௌசரில் வாங்க, பைத்தான் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, python.org இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இந்த டவுன்லோட்ஸ் பேஜில் வந்தோம் அப்படின்னம்னா இங்கே 2 வெர்ஷன் காட்டுது. ஒன்று என்ன அப்படின்னா டவுன்லோட் பைத்தான் 2.7.14, இன்னொன்று என்ன அப்படின்னா பைத்தான் 3.6.5. ஸோ இந்த ரெண்டும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பைத்தான் 2 அண்ட் பைத்தான் 3. இப்போ நம்ம எதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் 2 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா பைத்தானுடைய ஃபவுண்டேஷன் தான் என்ன அப்படின்னா மெமரி வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் மெமரி இருக்குது, எப்படி நம்ம என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ரெடிமேட் பேக்கேஜஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது கற்றுக்கிறதுக்கு இந்த 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பைத்தான் 3 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர். இன்னும் உலகம் ஃபுல்லாக இதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலை. வேறஸ் இந்த பைத்தான் 2 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட்டில் இப்போ நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படின்னா இந்த பைத்தான் 2 நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இம்மீடியட்டாக எங்கேயாவது ஜாபுக்கு போகும்போது நம்ம அப்படியே வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். அதனால் பைத்தான் 2 கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரெண்டுக்கும் ஃபவுண்டேஷன் லெவலில் எந்த வித்தியாசமும் கிடையாது. பைத்தான் 3ல் சில பேக்கேஜஸ் அடிஷ்னலாக இருக்குது. சில பேக்கேஜை டெப்ரிகேட் பண்ணிவிட்டு புது பேக்கேஜ் அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பட் அது எல்லாமே அட்வான்ஸ்டு பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் 2.7.14 டவுன்லோட் பண்ண போகிறோம். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ பைத்தான் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி? ரொம்ப சிம்பிள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது. இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸா இல்லை இன்ஸ்டால் ஃபார் மீயா? இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ரைட், இப்போது எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்கும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா C:/பைத்தான் 2.7 அப்படின்னு இருக்குது. இது ஒரு கரெக்டான ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இது வேணும் அப்படின்னு இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த add python.exe to path அப்படின்னு இருக்குது. இதை டிக் மார்க் பண்ணுங்கள். will be installed on local drive. இந்த இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன். இது இந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போது இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகி இன்ஸ்டால் வந்து பண்ணிடும். ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச வாட்டி இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடுது. ஓகே கொடுக்குறேன். ரைட், இப்போது நீங்கள் வந்து சிஎம்டி ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட் இல்லை வெறும் பாத்துன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டி டிரைவில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதனால் அதனுடைய பாத் வந்து இங்கே செட் ஆகிருக்கு. சரி, இதனால் நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட் என்னுடைய ஃபோல்டர் எங்கே இருக்குன்னா C:/யூசர்ஸில் DHATCன்னு இருக்குது. இதுக்கு பதிலாக சப்போஸ் இப்போ நான் வந்து CD டெம்புக்கு போகிறேன். இங்கேருந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணலாம். பைத்தான் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ரன் ஆகும். ஓகே, நம்ம எந்த ஃபோல்டரில் இருந்தாலும் சரி எந்த டிரைவில் இருந்தாலும் சரி பைத்தான்னு கொடுத்தா இந்த மாதிரி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா பைத்தான் நம்மளுடைய மிஷினில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா
எப்படி டவுன்லோடு பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணுறது. பைத்தானில் 2 வெர்ஷன் இருக்குது, 2 and 3. 2 தான் இப்போது நிறைய டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. அதனால் 2வை கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம 2னுடைய ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம், 3னுடைய ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம். அதனால் 2வையே நம்ம டவுன்லோட் பண்ணலாம். தென் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது குறிப்பாக அந்த ஆட் பார்த்துட்டு python.exeன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச வாட்டி நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி பைத்தான்னு டைப் அடிச்சிங்க அப்படின்னா ரன் ஆகுதான்னு பாருங்கள். பாத்துன்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் பைத்தானுடைய பாத் வருதான்னு பார்த்துக்குங்க. ஸோ இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க, ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.